Hello students, I am Susai Salvaraj, BG Assistant in Chemistry, SCD Vidyadevi Metric Higher Secondary School, Alivalam. So last class we studied collision theory. So today we can study unit number 7, chemical kinetics, factors affecting the reaction rate. What are the factors affecting the reaction rate? So there are 5 types of factors. First one, nature and state of the reactant. Second one, concentration of the reactant. Third one, surface area of the reactant. Fourth one, temperature of the reaction. Fifth one, presence of catalyst. You know, once again, nature of state, nature and state. Second one, concentration. Third one, surface area. Fourth one, temperature. Fifth one, presence of catalyst. So 5 factors affecting in the reaction rate. So we can study now one by one. First one, nature and state of the reactant. So nature and state of the reaction, let us compare the following 2 reactions that you carried out in volumetric analysis. So first one, redox reaction. So what is called redox reaction? The oxidation and reduction reaction is called redox reaction. So once again, redox reaction, oxidation and reduction. So second one, redox reaction between oxalic acid and KMnO4, potassium permanganate. KMnO4 அப்படினா potassium permanganate. oxalic acid molecule formula 2COOH, அதாவது 2 acid group இருக்கும். The oxidation of oxalate ion by KMnO4, potassium permanganate, is relatively slow compared to the reaction between KMnO4 and Fe2+. Fe2+ அப்படினா ஒண்ணும் இல்ல, இந்த ferrous ammonium sulfate, இந்த ferrousல இருக்கக்கூடிய Fe2+ தான் இங்க சொல்லியிருக்கோம். இப்போ இந்த KMnO4 ரெண்டு எக்ஸாம்பிள்லயும் இருக்கு. ferrous ammonium sulfateலயும் KMnO4 இருக்கு, இங்க ஆக்சாலிக் ஆசிட்லயும் KMnO4 இருக்கு. இப்போ இந்த ஆக்சாலிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய அந்த KMnO4 ரியாக்ட் ஆகிறதுனால அதோடைய ஆக்சிடேஷன் அந்த ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோவாக இருக்குது. எதை கம்பேர் பண்ணும்பொழுது ஃபெரஸ் அம்மோனியம் சல்ஃபேட் அண்டு பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை கம்பேர் பண்ணும்போது. இன்ஃபேக்ட் ஹீட்டிங் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் த ரியாக்ஷன் பிட்வீன் KMnO4 அண்ட் ஆக்சலேட் அயான் அண்ட் இஸ் கேரிட் அவுட் அரவுண்ட் 60 டிகிரி சென்டிகிரேட். நமக்கு தெரியும், அந்த லேபில் நம்ம வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் செய்யும் பொழுது அந்த KMnO4 ஆக்சாலிக் ஆசிடையும் டைட்ரேட் பண்ணோம் அப்படின்னா 60 டிகிரி சென்டிகிரேட் ஹீட் பண்ணால் தான் அது ரியாக்ட் ஆகும். ஸோ நார்மலாக அந்த ஃபெரஸ் அம்மோனியம் சல்ஃபேட்டு KMnO4 ரூம் டெம்பரேச்சரில் அது ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு, த ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டன் ஆல்சோ ப்ளே அண்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபிசிக்கல் ஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ ஃபிசிக்கல் ஸ்டேட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஆகுது. ஸோ நம்ம முதல்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னா நேச்சர் அண்டு ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டன். ஸோ அதனால தான் அந்த ஃபிசிக்கல் ஸ்டேட், அந்த ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டன் ஆல்சோ பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். அப்போ கேஸ் ஃபேஸ் ரியாக்ஷன் ஆர் ஃபாஸ்டர் அஸ் கம்பேர்டு டு த ரியாக்ஷன் இன்வால்விங் சாலிட் ஆர் லிக்விட் ரியாக்டன். நம்ம முதல்ல சொல்லியிருக்கோம் நேச்சர் அண்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டேட் அப்படின்னா 3 ஸ்டேட், லிக்விட், கேஸு, சாலிடு, 3 ஸ்டேட் இருக்குது. அப்போ இங்கே கொடுத்துருக்காங்க கேஸ் ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படின்னா கேஸ் ஸ்டேட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஆர் ஃபாஸ்டர் அஸ் கம்பேர்டு டு த ரியாக்ஷன் இன்வால்விங் சாலிட் ஆர் லிக்விட் ரியாக்டன். அதாவது ரியாக்டன் வந்து சாலிட் லிக்விட இருக்கிறத விட கேசியஸ் ஸ்டேட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்குது. ஸோ அனதர் கம்பேரிசன், சாலிட் அண்ட் லிக்விட் ரியாக்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா சாலிடை விட லிக்விட் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்குது. அப்போ சாலிட் இஸ் லெஸ் தேன் லிக்விட் லெஸ் தேன் கேஸ். ஸோ அப்போ கேஸ் ஃபஸ்ட்டு அதிகமாகவும் ஃபாஸ்ட்டாக நடக்குது, அதை விட லிக்விடு அதை விட சாலிட் கம்மியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ரியாக்ஷன் ஆஃப் சோடியம் metal solid with iodine vapor is faster. அப்போ ரியாக்ஷன் ஆஃப் சோடியம் மெட்டல் வந்து வித் அயோடின் வேப்பர்ங்கிறது கேஸ் இஸ் ஃபாஸ்டர் தேன் த ரியாக்ஷன் பிட்வீன் சாலிட் சோடியம் அண்டு சாலிட் அயோடின். நல்லா கவனிக்கணும், இங்கே அயோடின் வேப்பர் அப்படின்னா கேசியஸ் ஸ்டேட்டு, இங்கே சாலிட் அயோடின் வந்து சாலிடு. ஸோ இந்த சோடியம் மெட்டல் என்னவோ ரெண்டுமே ஒன்று தான், ஆனால் அயோடின் வேப்பரை போட்டோம் அப்படின்னா அது கேசியஸ் ஸ்டேட்டாக இருக்கிறதுனால இஸ் ஃபாஸ்டர் தேன் த ரியாக்ஷன் பிட்வீன் சாலிட் சோடியம் அண்டு சாலிட் அயோடின். Next, let us consider another example.
that you carried out in inorganic qualitative analysis of lead salt. If you mix the aqueous solution, aqueous அப்படினா with water ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் aqueous solution of colorless potassium iodide symbol Ki with the colorless solution of lead nitrate அப்படின்னா PpNO3 lead nitrate, precipitation of yellow lead iodide take place instantaneously அப்படின்னா ஃபாஸ்ட்டாக உடனே இமீடியட்டாக கிடைக்குது. அதாவது நம்ம லிக்யூடு அக்யூஸ் சொல்யூஷன் ஆஃப் கலர்லெஸ் பொட்டாசியம் அயோடைடு வித் கலர்லெஸ் சொல்யூஷன் ஆஃப் லெட் நைட்ரேட் வந்து கலர்லெஸ்ஸு ரெண்டையும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ்லி எல்லோ லெட் அயோடைட் டேக்ஸ் பிளேஸ் அப்படின்னா எல்லோ கலரில் லெட் அயோடைடு வந்து ப்ரிசிபிடேட்டாக மாறுது. ஸோ வேரஸ் இஃப் யூ மிக்ஸ் the solid lead nitrate with solid potassium iodide, yellow coloration will appear slowly. So இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் பாருங்கள், லிக்விட் பொட்டாசியம் அயோடையும் லிக்விட் லெட் நைட்ரேட்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த எல்லோ கலர் இமீடியட்டாக கிடைக்குது. அதே சாலிடில் லெட் நைட்ரேட்டையும் பொட்டாசியம் அயோடையும் ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த கலர்லெஸ் எல்லோ கலர்லெஸ் பார்த்திங்கன்னா அப்பியரன்ஸ் வந்து ஸ்லோவாக நடக்குது. ஸோ இதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ நேச்சர் அண்டு ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டன் அதை வந்து அதை அஃபெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு அதோடைய ரியாக்ஷன் இதான். இப்போ நம்ம அந்த கோல்டன் கலர் சொல்கிறோம் இல்லையா, பொட்டாசியம் அயோடைடு இதோட ரியாக்ட் ஆகும் பொழுது லெட் அயோடைடு வீழ்படிவாக கிடைக்குது. தென் செகண்ட் ஒன், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன். இந்த ரியாக்டனுடைய கான்சன்ட்ரேஷன் அந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷனை அஃபெக்ட் பண்ணுமா? எஸ், அஃபெக்ட் பண்ணும். த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் வித் த இன்க்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன். நான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டனை இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஆல்சோ இன்க்ரீஸ். ஸோ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன். த எஃபெக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இஸ் எக்ஸ்பிளைன் ஆன் பேசிஸ் ஆஃப் த கொல்யூஷன் தியரி ஆன் ரியாக்ஷன் ரேட். ஸோ இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷனை நம்ம கொல்யூஷன் தியரி நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், அந்த தியரியை வச்சு நம்ம அப்ளை பண்ணலாம். அக்கார்டிங் டு திஸ் தியரி அப்படின்னா கொல்யூஷன் தியரி, the rate of reaction depends upon the number of collision between the reacting molecule. அப்போ between the reacting molecules அது டிபெண்ட் பண்ணியிருக்கு, number of collision between the reacting molecule. Once again, according to this theory, the rate of reaction depends upon the number of collision between the reacting molecules. Higher the concentration, greater is the possibility for collision and hence the rate. So next one, third one, the effect of surface area of the reactant. surface area வந்து அந்த rate of reaction affect பண்ணுமா? So yes, surface area also affect the rate of the reaction. In heterogeneous reaction, heterogeneous அப்படின்னா பலபடித்தான வினை, homogeneous அப்படின்னா ஒருபடித்தானு சொல்லுவோம். In heterogeneous reaction, the surface area of the solid reactant play an important role in deciding the rate. ஸோ அதாவது இந்த ரியாக்ஷனை டிசைட் பண்ணுறது, ரேட் ஆஃப் ரியாக்ஷனை டிசைட் பண்ணுறதுக்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட், அதாவது சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சாலிட் ஃபார் ஏ கிவன் மாஸ் ஆஃப் ஏ ரியாக்டன் வென் த பார்ட்டிகிள் சைஸ் இஸ் டிகிரீஸ். அதாவது பார்ட்டிகளுடைய சைஸ் வந்து டிகிரீஸாக இருந்துச்சுன்னா சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ். அப்போ பார்ட்டிகிள் சைஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு சர்ஃபேஸ் ஏரியா. அப்படின்னா பார்ட்டிகிள் சைஸ் டிகிரீஸாக இருந்துச்சுன்னா சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகுது, பார்ட்டிகிள் சைஸ் இன்க்ரீஸாக இருந்துச்சுன்னா சர்ஃபேஸ் ஏரியா டிகிரீஸ் ஆகுது. இன்னும் இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன் லீட்ஸ் டு மோர் கொல்யூஷன் பெர் லிட்டர் பெர் செகண்ட். அதாவது சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸாக இருந்துச்சு அப்படின்னா பெர் செகண்டில் பெர் லிட்டரில் கொல்யூஷன் வந்து அதிகமாக நடக்கும். அண்ட் ஹென்ஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் இன்க்ரீஸ். ஃபார் எக்ஸாம்பிள், powder calcium carbonate react much faster with dilute HCl. பவுடர் அப்படின்னா கால்சியம் கார்பனேட் சுண்ணாம்பு இருக்கு இல்லையா, ஸோ நல்லா பவுடராக நச்சிட்டோம் அப்படின்னா அது ஹச்சிசியோட டைரெக்டாக ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆகுது. தென் வித் த சேம் மாஸ் ஆஃப் த கால்சியம் கார்பனேட் மார்பிள் ஸ்டோனாக இருந்துச்சு அப்படின்னா அது ஹச்சிசியோட அந்தளவுக்கு ரியாக்ட் ஆகுது. ஸோ இது வந்து எஃபெக்ட் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன். ஸோ 3 எஃபெக்ட் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன், nature and state of the reactant. Second one, concentration of the reactant. Third one, effect of surface area of the reactant. So next, effect of presence of catalyst. So what is called catalyst? catalyst அப்படிங்கிறது ஒரு ரியாக்ஷனை மோட்டிவேட் பண்ண, ஸ்டிமுலேட் பண்ண, பட் நாட் இன்வால்விங் த ரியாக்ஷன். அப்படி ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆனிச்சு அப்படின்னா எண்ட் ஆஃப் த ரியாக்ஷனில் அது ஒரு ப்ராடக்டாக கிடச்சி போயிடும். ஸோ அப்போ அந்த கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது
ரியாக்ஷனுடைய ரேட்டை ஸ்பீடப் பண்ணும். ஸோ டைப்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் அதெல்லாம் இருக்குது, பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட், நெகட்டிவ் கேட்டலிஸ்ட், ஸோ அதெல்லாம் இருக்கும். ஸோ ஃபார் வி ஹாவ் லேர்ன் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கேன் பி இன்க்ரீஸ் டு சர்டைன் எக்ஸ்டென்ட் பை இன்க்ரீஸிங் த கான்சன்ட்ரேஷன், டெம்பரேச்சர் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன். யூனோ கான்சன்ட்ரேஷன் இருக்குது, டெம்பரேச்சர் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா அந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஹவெவர் significant change in the reaction can be brought out by the addition of a substance is called catalyst. நம்ம அந்த சிக்னிஃபிகன்ஸ்க்காக ஒரு சேஞ்சஸ்க்காக ஒரு கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதோடைய இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் ரியாக்ஷன் ப்ராசஸையும் ஒய் ஆக்சிஸில் பொட்டன்ஷியல் எனர்ஜியையும் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இது வந்து ரியாக்டன் இங்கே வந்து ப்ராடக்ட் கிடச்சிருக்கு. நமக்கு தெரியும் ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம், ஏ மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. அப்போ ரியாக்டண்ட்டு ஒரு ஆக்டிவேஷன் எனர்ஜியில் அப்படி மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இங்கே போயிட்டு அப்படியே கீழே என்ன இருக்கும் அப்படின்னா டிகிரீஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஒரு சிலர் வாட்ஸ்அப்பில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, சார் அந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷனுக்கு ஏன் நெகட்டிவ் சைன் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா மத்தியானம் 1 மணி வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா எனர்ஜி இருக்காது. ஸோ என்ன ஆகுது, இனிஷியலில் எனர்ஜி அதிகமாக இருக்குது, டைம் ஆக ஆக நம்முடைய எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகி இனிஷியலில் ஒரு லெவலில் ஜீரோ ஆகிட்டு, இந்த ஜீரோங்கிறது இந்த லெவல் ஜீரோ ஆகிட்டு திரும்ப என்ன ஆகிட்டு இருக்குது அப்படின்னா நம்முடைய எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ எனர்ஜி குறையும் பொழுது ப்ராடக்ட்டில் அது வந்து நெகட்டிவாக போகுது. ஸோ அதனால தான் நம்ம ரேட் ஆஃப் ரியாக்ஷனில் நெகட்டிவ் சைன் -d ஆஃப் அப்படிங்கிறத போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த ரியாக்டன் கொல்யூஷன், அதாவது ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸைட்டட் ஸ்டேட் போகும். ஸோ இந்த லெவலில் தான் நம்ம இஏ அப்படின்னா இது வந்து வித்தவுட் கேட்டலிஸ்ட், எந்த விதமான கேட்டலிஸ்ட் இல்லாமல் அப்படி ஸ்லோவாக அப்படி போயிட்டு மேலே போயிட்டு கீழே வரும். அதுக்கான டைமிங் ப்ராசஸ் அதிகமாகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏதோ ஒரு கேட்டலிஸ்ட் நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அது என்ன ஆகுது, அந்த கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் கலர் லைன் போகுது இல்லையா இந்த கர்வ், அது பார்த்திங்கன்னா இங்கே போயிட்டு வேகமாக என்ன ஆயிடுது, அடுத்த ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ இதுதான் கேட்டலிஸ்டோடைய மெயின். அப்போ ரியாக்ஷன் வந்து ஸ்பீடாக ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்கு நம்ம கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணுறதுனால அந்த கேட்டலிஸ்ட் வந்து அந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷனை அஃபெக்ட் பண்ணுது. ஏ கேட்டலிஸ்ட் இஸ் சப்ஸ்டன்ஸ் விச் அல்டர் த ரேட் ஆஃப் எ ரியாக்ஷன் without itself undergoing any permanent chemical change. They may precipitate in the reaction but again regenerated at the end of the reaction in the presence of catalyst. So நம்ம regenerate பண்ணலாம் end of the reaction. நான் சொன்னேன் they may participate in the reaction, அந்த catalyst வந்து reactionல participate பண்ணுச்சு அப்படின்னா but again regenerate at the end of the reaction, திரும்ப அதை end of the reaction நம்ம கொண்டு வந்துடலாம். In the presence of catalyst the energy of activation is lowered. அப்போ என்ன கேட்டலிஸ்ட் ப்ரெசன்ஸாக இருந்துச்சுன்னா அவருடைய ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து லோயர் ஆகும். அண்ட் ஹென்ஸ் கிரேட்டர் த நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கேன் கிராஸ் த எனர்ஜி பேரியர் அண்ட் சேஞ்ச் ஓவர் டு ப்ராடக்ட், தேர் பை இன்க்ரீஸிங் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார்மகோகைனெட்டிக்ஸ். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார்மசூட்டிகல்ஸ் அப்படின்னா இப்போ பி ஃபார்ம் டி ஃபார்ம் ஸோ இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. இப்போ மெடிக்கல் லைன் இப்போ இந்த கோவிட்-19 கூட லாக் அவுட் பண்ணதில் இந்த மெடிக்கல் ஃபீல்டை தவிர மற்ற எல்லாமே லாக் அவுட் பண்ணோம். ஸோ இந்த ஃபார்மகோகைனெட்டிக்ஸ் அப்படின்னா என்ன, ஸோ இந்த ஃபார்மசூட்டிக்கல் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அவேர்னஸாக நல்லா படிக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டு. கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் ஹாவ் மெனி அப்ளிகேஷன் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல்ஸ். இட் இஸ் யூஸ்டு டு study the lifetimes and bioavailability of drugs within the body, and this branch of study is called pharmacokinetics. So what is called pharmacokinetics அப்படின்னா அப்போ இது ஒரு மெனி அப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஃபார்மசூட்டிக்கல்ஸில். நம்முடைய லைஃப் டைமு பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி, ட்ரக்ஸு, நம்முடைய பாடி அதை பற்றி படிக்கக்கூடிய ஒரு பிரான்ச் ஆஃப் ஸ்டடிக்கு பேர் தான் ஃபார்மகோகைனெட்டிக்ஸ் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பேராசிட்டமால் ஹேஸ் எ ஹாஃப் லைஃப் டைம் 2.5 hours within the body. நம்முடைய பாடியில் பேராசிட்டமால் டேப்லெட் எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு 2.5 hours, அவருடைய ஆஃப் லைஃப் டைம் வந்து 2.5 hours. ஸோ அப்போ டாக்டர் நமக்கு சொல்லுவாங்க 6 hours ஒன்ஸ் நம்முடைய பாடி கண்டிஷனை பொறுத்து பேராசிட்டமால் எடுத்துக்கலாம். இப்போ பெரியவங்களாக இருந்ததுன்னா 6 hours ஒன்ஸ் எடுத்துக்கலாம். சின்னவங்களாக இருந்தால் கொஞ்சம் அது ஒரு டேப்லெட்டை 4 இது கொஞ்சம் கம்மியாக படிச்சிடலாம். ஸோ என்னென்ன அப்படின்னா அதோட டோஸோடைய அந்த டோசேஜோடைய வேல்யூவை பொறுத்து மாறும்.
The plasma concentration of a drugs is halved after 2.5 hours. After 10 hours, 10 hours அப்படிங்கிறது 2.5ல 4 into 2.5 is equal to 10 hours. Only 6.25% of drugs remains. அப்போ 2.5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அவருடைய ட்ரக்ஸோட ரிமைன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 6 தான் இருக்கும். Based on such studies, the dosage and frequency will be decided. In case of paracetamol, it is usually prescribed to take once in 6 hours depending upon the condition. So இது மாதிரி தான் ஃபார்மகோ கைனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் கொடுத்துருக்கோம் டெஸ்ட் நம்பர் 6. ஸோ அதை அப்ளை பண்ணிடுங்க. இப்போ இந்த வீடியோஸோட நம்முடைய கெமிக்கல் கைனடிக்ஸ் யூனிட் நம்பர் 7 கம்ப்ளீட்டாக முடியுது. ஸோ இதை நான் வீட்டில் ஹோம் டெஸ்ட் நல்லா படித்து எழுதி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த யூனிட் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் அகைன் நல்லா படிங்க, உங்களுடைய லைஃப் செட்டில் பண்ணுறதுக்கு. இப்போ கோவிட்-19 வந்து நம்முடைய கிளாஸ் வந்து ரெகுலர் கிளாஸ் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ நம்ம அந்த ஆன்லைன் கிளாஸ் மூலமாக நாங்கள் உங்களுக்கு நடத்துகிறோம். ஏதாவது எனி டவுட் இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து உங்களுடைய நேம் எந்த செக்ஷன் போட்டு நீங்கள் அனுப்புனீங்கன்னா அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு அனுப்பப்படும். தேங்க்யூ.